திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் வருமான வரித்துறையினரும் விடிய விடிய சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் காட்பாடி காந்திநகர் பகுதியில் உள்ள துரைமுருகன் இல்லத்துக்கு நேற்று இரவு 11 மணியளவில் வந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வீட்டை சோதனை செய்ய வேண்டும் என்று கூறியதாக தெரிகிறது. இதனையடுத்து உடனடியாக அங்கு வந்த திமுக வழக்கறிஞர் அணியினர் சோதனை நடத்துவதற்கான ஆவணங்களை கேட்டுள்ளனர். இதற்கு முறையான பதில் அளிக்கப்படாததால் வீட்டை சோதனையிடுவதற்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கிருந்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் புறப்பட்டுச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து 3 மணியளவில் மீண்டும் வந்த அதிகாரிகள் முறையான ஆவணங்களை காண்பித்து சோதனையை தொடங்கினர். விடிய விடிய சோதனை தொடர்ந்து வருகிறது. இதேபோல் வாணியம்பாடி அடுத்த செக்குமேடு பகுதியில் திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் தேவராஜ் வீட்டிலும் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தேவராஜ் தங்கள் வீட்டில் இருந்து எந்தவொரு ஆவணமோ அல்லது பணமோ கைப்பற்றப்படவில்லை என விளக்கமளித்தார். மத்திய அரசின் தூண்டுதலின் பேரில் நிறைய தொல்லை கொடுத்து இரவு நேரங்களில் என்னுடைய பெண்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் குடும்பத்தில் இருக்கும்போது கதவு எல்லாம் தட்டி இரவு நேரங்களில் அதிமுக அவருடைய ஏவல்களினால இன்றைய எங்களை அதிகமாக வன்புறுத்தியிருக்கார்கள். இதனிடையே தேர்தல் பறக்கும் படை சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அதிகாலை 5:30 மணியளவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் துரைமுருகன் வீட்டுக்கு விரைந்தனர். இதையடுத்து 8 அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர்.